ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்முடைய பிள்ளைகள் குறிப்பாக 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே அரசு பொதுத் தேர்வுக்காக தங்களையே தயாரித்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் இன்னும் தேர்வெல்லாம் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் பல்வேறு விதங்களில் தங்களையே தயாரிப்பாங்க. ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு சப்ஜெக்டு அல்லது ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சில பேர் அப்படியே பாயிண்டாக எழுதி எடுத்து என்ன செய்வாங்க, தங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நிலை. இன்னும் ஒரு சில பேர் அப்படியே அந்த கேள்வியை அப்படியே மொத்தமாக மரணம் செய்யக்கூடிய ஒரு நிலை. இன்னும் ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்கள பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் நல்லா படித்தவங்க யாரோ அவங்கள்ட்ட போயிட்டு அந்த பாயிண்ட் மெயின் அந்த முக்கியமான அந்த கருவை மட்டும் கேட்டு என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா தேர்வுக்கு போவாங்க, எழுதுவாங்க. நல்லா படித்தவர்களை விட இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அதிகமான மதிப்பெண்களை பெற்று அவங்க ரொம்ப ஒரு வளமான வாழ்வை தங்களுடைய வாழ்க்கையில் அடைவார்கள். அப்போது இன்றைக்கு வாசிக்க நற்செய்தி வாசகம், இன்றைக்கு அந்த வாசகத்தை நாம் படிக்கிறப்ப நமக்கு ஒரு முரண்பாடு இருப்பது போல் நமக்கு தோணலாம். அது என்ன அப்படின்னா, இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தில் சொல்கிறாரு, நான் திருச்சட்டங்களையோ இறைவாக்குகளையோ அழிக்க வந்தேன் என நீங்கள் என்ன வேண்டாம், மாறாக அவற்றை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு நற்செய்தி வாசகத்தில் எடுத்துரைக்கிறார். ஏன் இப்படி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லணும் அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் குறிப்பாக மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், தலைமை குருக்கள் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இயேசுவின் மீது பொறாமைப்படக்கூடிய மக்களாக, பிள்ளைகளாக இவர் இருக்கிறாங்க. ஏன் இவர் அவருடைய இஷ்டத்துக்கு ஏற்றாறு போல, விருப்பத்திற்கு ஏற்றாறு போல சட்டங்களை எல்லாம் மீறுகிறார், சட்டங்களை எல்லாம் தன்னுடைய வசதிக்கு ஏற்றாறு போல வளைத்து கொள்கிறார் என்பது அவர்களுடைய ஒரு பார்வை, அவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே இந்த இறைவார்த்தை நாம் படித்தோம் அப்படின்னா, ஆழமாக உள்ளூரப்பை நாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இறைவார்த்தை எங்கு ஒருபோதும் அழிக்கலை. கடவுளுடைய கட்டளைகளை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீறவில்லை என்பது தான் நமக்கு புலப்படும். இப்போ உதாரணமாக இந்த கடவுளுடைய கட்டளைகளை அல்லது கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம யாருடைய பார்வையில் பார்க்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். நாம் நம்முடைய மனித அடிப்படையில், மனித பார்வையில் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கடவுளுடைய கட்டளைகளை பார்க்கக்கூடாது, கடவுளுடைய வார்த்தையை நாம் பார்க்கக்கூடாது. மாறாக இயேசுவினுடைய பார்வையில், இயேசுவினுடைய மனநிலையில் நாம் கடவுளுடைய கட்டளைகளையும் கடவுளுடைய வார்த்தையும் நாம் பார்க்க வேண்டும். இயேசுவின் மனநிலையில் ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கணும் என்பதைத்தான் இன்றைய நாளில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். இப்போ உதாரணமாக எப்படி ஒரு குடும்பத்தில் தந்தை இருப்பாங்க, மகனுக்கு யார் முதன்மையான எதிரி அப்படின்னா அப்பாவாக தான் இருக்க முடியும். ஒரு 15 வயது அல்லது 18 வயது வருகின்ற பொழுது அப்பா தன்னுடைய மகனை கொஞ்சம் கட்டுப்படுத்துவார். இப்படி ஒழுக்கமாக இருக்கணும், நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்னா கட்டுப்படுத்துவார். கொஞ்சம் கெடுபடியாக இருப்பார். உடனே மகன் அம்மாட்ட சொல்லுவான், அம்மா அந்த ஆள்கிட்ட சொல்லுமா, அடி வாங்கிட போகிறாரு, ரொம்ப ஓவராக போகிறாரு அப்படின்னு சொல்லி மகன் அப்பாவை ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ இந்த மகனுக்கு வயது வந்துடும், வயது திருமணம் பண்ணுவார். அப்போ அவருக்கு அந்த மகனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ குழந்தை பிறக்கிறப்ப அந்த மகனை என்ன செய்வார் அப்படின்னா ரொம்ப ஒரு கெடுபிடியாக ஒரு கட்டுக்கோப்போடு அங்கே வளர்ப்பார். ஒழுக்கங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பார். அப்போது தன்னுடைய மகன் அல்லது தனக்கு ஒரு மகன் பிறக்கிறப்ப தான் தன்னுடைய அப்பாவை அவர் நினைவு கூர்வார். அப்போது இந்த இறை வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள முடியாது. மனிதர்கள் நம்ம பலவீனமானவர்கள், ஒரு வரம்புக்கு உட்பட்ட பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா பல நேரங்களில் நம்முடைய வசதிக்கு ஏற்றாறு போல கட்டளைகளை நாம் வளைத்து கொள்கின்றோம். நம்முடைய வசதிக்கு ஏற்றாறு போல ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பயன்படுத்தி கொள்கிறோம், மேற்கோள் காட்டுகிறோம். அப்போது நம்முடைய வாழ்வையும் நம்முடைய வசதிக்கு ஏற்றாறு போல் அமைத்து கொண்டு நம்முடைய அந்த வாழ்வோடு தொடர்புடைய இறை வார்த்தைகளை நாம் அப்படி பிடித்து கொண்டு நாம் அதை நியாயம் பேசுவோம். அப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்துவிடக்கூடாது என்பதைத்தான் இன்றைய நாளில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைக்கிறார்.
இப்போ பாருங்க, விடுதலை பயண புத்தகம் அதிகாரம் 20 நாம் வந்து பார்க்கிறோம். கடவுள் அங்கே வந்து 10 கட்டளைகளை அங்கே வந்து கொடுக்கிறார். இப்போ யூத சமய தலைவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த 10 கட்டளைகளை வந்து 613 சட்டங்களாக அவர்கள் வந்து உருவாக்கி கொள்கிறார்கள். இப்போ இந்த 613 சட்டங்களையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சாதாரண சாமானிய மக்கள் மீது அவர்கள் வந்து திணிக்கிறார்கள். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாறு போல, தங்களுடைய வசத்திற்கு ஏற்றாறு போல இந்த சட்டங்களை வந்து அவர்களுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த சட்டங்களுக்கு தேவையான விளக்கங்களை அவர்கள் வந்து கொடுக்கிறார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 10 கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவராகவே இருக்கிறார். இந்த 613 சட்டங்களும் தேவையில்லை, 10 கட்டளைகளும் நமக்கு வந்து தேவையில்லை. 2 கட்டளைகளில் அதை வந்து உள்ளடக்கக்கூடியவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22 இறைவார்த்தை 36 முதல் 40 வரையில் நாம் வந்து பார்க்குறோம். அங்கே திருச்சட்ட அறிஞர் ஒருவர் இயேசுவிட்ட வந்து கேட்குறாரு, அதுவும் சோதிக்கும் நோக்கடைய கேட்குறாரு, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக பதில் சொல்கிறாரு, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை அப்படிங்கிறார். அதற்கப்புறம் சொல்கிறாரு, நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான 2வது கட்டளை. இப்போ அடுத்து வரக்கூடிய அந்த வாசகங்கள் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளிக்கிறார். அப்போ பாருங்க, 10 கட்டளைகள் அங்கே வந்து பழைய ஏற்பாட்டில் நாம் வந்து பார்க்குறோம். விடுதலை பயண புத்தகம் அதிகாரம் 20 நாம் வந்து பார்க்குறோம். இது வந்து 613 சட்டங்களாக இயேசுவினுடைய காலத்தில் வந்து இருக்கிறது. இப்போ இயேசு ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இதை வந்து சுருக்கி இந்த 10 கட்டளைகளை, அதே போல் யூத சமய தலைவர்கள் கொண்டு வந்த இந்த 613 சட்டங்களை 2 கட்டளைகளை வந்து உள்ளடக்குகிறார். அப்போ திருச்சட்ட நூல்கள் இறைவாக்கு நூல்கள் அனைத்திற்கும் வந்து இந்த 2 கட்டளைகள் அடிப்படையாக இருக்கின்றன, அமைகின்றன என்பதை வந்து நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். இப்போ எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, 10 கட்டளைகள், முதல் 3 கட்டளைகள் வந்து கடவுளை மையப்படுத்தி ஒன்றாக இருக்கிறது. அதான் இங்கே வந்து மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22 இறை வார்த்தை 36 மற்றும் 37 நாம் வந்து பார்க்குறோம். அப்போது முழு மனதோட முழு ஆற்றலோட முழு அறிவோட உன் ஆண்டவராகிய கடவுளை அன்பு செலுத்து. அப்போ ஆண்டவரை அன்பு செஞ்சோம் அப்படின்னா ஆண்டவருடைய திருநாட்களை நாம் வந்து பரிசுத்தமாக அனுசரிப்போம். அதே போல் கடவுளுடைய பெயரால் கடவுளுடைய பெயரை நாம் வந்து வீணாக பயன்படுத்த மாட்டோம், வேறு கடவுளை நாம் வந்து நாடி செல்ல மாட்டோம் என்பதுதான் அங்கே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 2 கட்டளைகளில் முதன்மையான கட்டளைகளில் அந்த 10 கட்டளைகளில் முதல் 3 கட்டளைகளை அங்கே வந்து சுருக்கி நமக்கு வந்து மிக அழகாக ஒரு விளக்கத்தை நமக்கு வந்து கொடுக்கிறார். அந்த மற்ற 7 கட்டளைகளை நம்ம வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரே கட்டளையாக அந்த 2வது கட்டளைகளில் நமக்கு வந்து கொடுக்கிறார். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக. அப்போ நான் என்னை முழுமையாக அன்பு செஞ்சேன் அப்படின்னா அடுத்தவனை நான் வந்து முழுமையாக அன்பு செய்வேன், பொறாமப்பட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், அடுத்தவருடைய பொருள் மீது ஆசைப்பட மாட்டேன், அடுத்தவருடைய மனைவி மீது அல்லது அடுத்தவருடைய கணவன் மீது நான் வந்து விருப்பம் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிக அழகாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 10 கட்டளைகளை அங்கு சுருக்கி 2 கட்டளைகளில் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்போது வெறுமனே பொதுவாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை நம்ம வந்து மேலோட்டமாக படித்தோம் அப்படின்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு புதிய சிந்தனைகளை ஒரு புதிய கருத்துக்களை கொடுக்கிறாரோ என்பது போல நமக்கு தோன்றும். ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய சிந்தனைகளை புதிய கருத்துக்களை கொடுக்கலை, மாறாக அதை இரத்தின சுருக்கமாக 2 கட்டளைகள் நமக்கு வந்து உள்ளடக்கி கொடுக்கிறார். அதற்கு வந்து நமக்கு வந்து ஒரு விளக்கத்தை நமக்கு வந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னும் ஒருபடி மேலே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே கட்டளையாக ஒரு புதிய கட்டளை நமக்கு வந்து கொடுக்கிறார். நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா யோவான் நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தை 34 ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக அங்கு ஒரு புதிய கட்டளையை நமக்கு கொடுக்கிறார். அப்போது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் என்ன செய்யலை அப்படின்னா அங்கு தன்னுடைய கட்டளைகளை அல்லது கடவுளுடைய கட்டளைகளை, ஆண்டவருடைய வார்த்தையை ஒருபோதும் மீறவில்லை. ஆனால் இந்த மறைநூல் அறிஞர்கள், இந்த தலைமை குருக்கள், இவங்க தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இயேசு தன்னுடைய வசதிக்கு ஏற்றாறு போல இவர் கட்டளைகளை வளைத்து கொள்கிறார், பயன்படுத்தி கொள்கிறார். இறை வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி அவர் மீது ஒரு விமர்சன பார்வையை அங்கு கொடுக்கிறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தோம் அப்படின்னா இயேசு ஆண்டவர் இந்த கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவராகவே இருக்கிறார். பாருங்க, அந்த சிலுவை அடியில், சிலுவையில் அங்கு தொங்கிக் கொண்டிருக்கிறார். கல்வாரி மலையில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா அங்கு தன்னுடைய உயிர் மூச்சை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ எல்லாம் நிறைவேறிற்று. அப்போ கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தாரோ அதை நிறைவேற்றி இருக்கிறார். அப்போ தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு, என்னுடைய பணி என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறியவர் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அவர் மிக அழகாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றக்கூடியவராக, ஆண்டவருடைய சட்டங்களை வாழ்வாக்கக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார். அவர் எந்த இடத்துலையும் ஒரு மனித அடிப்படையில் இயேசுவை பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துலையும் அவர் கடவுளுடைய கட்டளையை மீறியதில்லை. மாறாக அவர் அன்பு செய்திருக்கிறார். அதே போல உடல் நலமற்றவருக்கு நோய்களை சுகம் கொடுத்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார். தீய சக்திகளால் ஆட்கொள்ளப்பட்டவருக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அதே போல கல்வாரி மலையில் தன்னை காரி உமிழ்ந்தவர்களுக்காக, தன்னை காட்டி கொடுத்தவர்களுக்காக, தன்னை மறுதளித்தவர்களுக்காக அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக ஜெபம் செய்கிறார், அவர்களை அன்பு செய்கிறார். அப்போது இந்த கடவுளுடைய கட்டளை 10 கட்டளையை இங்கே 2 கட்டளையாக கொடுத்த கடவுள், அப்புறம் புதிய கட்டளையை கொடுத்த கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா மிக அழகாக கடவுளுடைய சட்டங்களை, கடவுளுடைய வார்த்தைகளை நிறைவேற்றக்கூடியவராகவே இருக்கிறார். இந்த ஒரு பின்னணியில் தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா நாமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல கடவுளுக்காக, கடவுளுடைய வார்த்தைக்காக, கடவுளுடைய சட்டங்களுக்காக நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய மனநிலையில், நம்முடைய பார்வையில் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பார்க்கக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக இயேசுவின் மனநிலையில், இயேசுவின் பார்வையில் நாம் ஆண்டவருடைய சட்டங்களை, அதே போல் அவருடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்குறோம். அதாவது என்ன அப்படின்னா கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்து கற்பிக்கிறவர் அவர் விண்ணரசில் மிக பெரியவர் என கருதப்படுவார். அதை கடைபிடிக்காதவங்க, அதை கடைபிடிக்காமல் கற்பிக்கிறவங்க விண்ணரசில் சிறியவர் என கருதப்படுவார்கள். அப்போ இந்த மறைநூல் அறிஞர்கள், தலைமை குருக்கள் இவங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த கடவுளுடைய கட்டளையை முறையாக பின்பற்றலை, ஆண்டவருடைய வார்த்தையை முறையாக வாழ்வாக்கலை. அதனால் இயேசுவினுடைய பார்வையில், கடவுளுடைய பார்வையில் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் சிறியவர்களாக கருதப்படுகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளுடைய கட்டளைகளை அல்லது கடவுளுடைய வார்த்தைகளை எப்படிப்பட்ட மனநிலையில் பார்க்கிறோம்? பரிசேயர்களைப் போல, மறைநூல் அறிஞர்களைப் போல வெளியில் ஒன்று பேசி உள்ளுக்குள்ளே ஒரு மாறுபட்ட ஒரு முரண்பாடான வாழ்வை நாம் வாழ முயற்சிக்கின்றோமா? அல்லது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து ஆண்டவருடைய வார்த்தையை முறையாக வாழ்வாக்கி விண்ணரசில் மிக பெரியவராக வாழ நாம் முயற்சிக்கிறோமா? இதைத்தான் இன்றைய நாளில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கிறார். பாருங்க, யோவான் நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தை 24 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்போ நாம் கடவுளுக்கு பலன் கொடுக்கணும், கடவுளுடைய பார்வையில் மிக பெரியவர்களாக இருக்கணும். அப்படின்னா நம்முடைய சுயநலத்தை, நம்முடைய பார்வைகளை அங்கே திணிக்கக்கூடாது. மாறாக இயேசுவின் மனநிலையை, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறப்ப, ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகளை பின்பற்றுகின்ற பொழுது நாம் செயல்படுத்தணும், வாழ்வாக்கணும். அப்படி வாழ்வாக்குவதற்கு நம்முடைய மனித திறமைகள், மனித அறிவு ஒரு காலம் நமக்கு உதவாது. அப்போ என்ன செய்யணும்? இந்த கோதுமை மணி எப்படி மண்ணில் விழுந்து பலன் கொடுக்கிறதோ அதே போல் நம்முடைய சுயத்தை நாம் இழக்க வேண்டும், நம்முடைய ஆணவத்தை நாம் இழக்க வேண்டும், நம்முடைய தற்பெருமையை நாம் இழக்க வேண்டும், நம்முடைய அறிவினை, நம்முடைய மேற்றின்மையை, நம்முடைய திறமைகள் அனைத்தும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கடவுளுக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இது என்னுடைய அறிவினால் உம்முடைய இறை வார்த்தையை நான் புரிந்து கொள்ளக்கூடாது, உம்முடைய கட்டளைகளை நான் செயல்படுத்தக்கூடாது. மாறாக உம்முடைய வல்லமையினால், உம்முடைய தூண்டுதலினால் இறை வார்த்தையை நான் புரிந்து கொள்ள வேண்டும், அதை நான் வாழ்வாக்க வேண்டும், உம்முடைய பார்வையில் மிக பெரியவனாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மையே இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம்.